ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச் மெனுவும் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்ன்றது தான் இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அரிசிக்கு ஒலை வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சாம்பார் தான் செய்கிறதுக்கு துவரம்பருப்பு காலியானதுனால நான் சிறுபருப்பில் தண்ணி சாம்பார் மாதிரி செய்ய போகிறேன். சிறுபருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5லேருந்து 6 பூண்டு பல், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அப்படியே குக்கர் மூடி வச்சு அப்படியே ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் டு 4 விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்லா ரெடியாகி இந்த குழம்பு வந்துடும். நமக்கு இந்த குழம்பு தயாராகிடும். நெக்ஸ்ட்டு காலையில் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் ஜூஸ் குடிக்கலாம், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கலான்னு வெள்ளை பூசணிக்காய் கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டிட்டேன். கட்டிட்டு இது கூட கொஞ்சம் சீரகமும் சேர்த்துருந்தேன். சேர்த்து இது குடிக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இதை குடித்து முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம பொரியலுக்கு செய்கிறதுக்கு காயெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கலாம். அடுத்து என்ன பொரியல் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு தான் ஒரு சூப்பரான தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா ஒரு பெரிய வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இந்த தொக்குக்கு ஒரு தக்காளி சேர்க்கணும். அந்த தக்காளியை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேனில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வற்றட்டும். இப்போ பார்க்கலாம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா சூப்பராக பாதி வெந்து நல்லா வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா எல்லாமே சேர்க்க வேண்டியதை சேர்த்துக்கலாம். நான் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியை தான் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறேன். கூடவே அந்த ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட போகிறேன். நல்லா இது கொதித்து பச்சை வாசனை போகட்டும். இப்போ வெண்டைக்காய்க்கு நம்ம அந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விடுங்க. நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வெண்டைக்காய் சேர்க்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா இது பொறுமையாக வெந்து வரட்டும். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால சிம்லேயே வச்சு ஃபுல்லாக வெண்டைக்காவை வேக வச்சுட்டேன். இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் எப்படி பண்ணுவேன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருவேன். அந்த பிசு பிசுன்னு இருக்கும்ல இந்த வெண்டைக்காயில், அந்த பிசு பிசுன்னு இருக்கிறத ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக மாறிடும். அதுக்கப்புறமா நான் சிம்மில் வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்துருவேன். டைம் இருக்குது அப்படின்னா நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சே ஃபுல்லாக வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் செம சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் சூப்பராக தயாராகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெண்டைக்காவை அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா கீழே அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வெண்டைக்காய் ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். ஏற்கனவே தண்ணி சாம்பார் வச்சுருந்தோம்ல, அதுக்கு தாளிப்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே கடுகு பொரிஞ்சோடனே சீரகம், ஒரே ஒரு வரமிளகாவை விதை நீக்கி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து தண்ணி சாம்பார் பாருங்கள் சூப்பராக தயாராகிருக்கு. இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விடும் போது தான் இதில் சேர்த்துருக்க பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் பட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாலாம் நல்லா இதை மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறணும். அப்போ தான் இந்த தண்ணி சாம்பாருக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம சாம்பாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து தயாராக இருக்குல்ல. இப்போ அந்த சாம்பாரில் நம்ம இன்னும் வாசனையாக இருக்கிறதுக்காண்டி ஒரு கொத்து மல்லித்தலை எடுத்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த மல்லித்தலை சேர்த்துட்டு கூடவே இப்போ தாளித்த வெங்காயத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், சுவையான சூப்பரான சாம்பார் தயாராகிடும். வெண்டைக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி துருவின தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டால் போதும், உங்களுக்கு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடும். இப்போ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம தயார் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து காலையிலைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் எடுத்திருந்தோம். அதுக்காண்டி நம்ம வந்து மிடில் ஒரு 11 மணிக்கு குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்க போகிறேன். அதுக்கு 3 நெல்லிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே இஞ்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. இது கூட கருவேப்பிலை ஒரு பிடி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இல்லாததுனால நான் சேர்க்கலை. நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்து வடிகட்டிட்டு குடிச்சிங்கன்னா போதும், செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து லன்ச் மெனு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் சாலட் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் வாட்டர் மெலன் வச்சுருந்தேன்ல, அது ஃபுல்லாத்தையுமே நான் வந்து இது பண்ணல, பாதி மட்டும் தான் வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வாட்டர் மெலன், அப்புறமா வெஜிடபிள்ஸ், கொஞ்சமாக பால், இதுதான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டது. இதில் வந்து என்னென்ன காய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், அப்புறமா தக்காளி, கேரட், வெண்டைக்காய், இந்த ஒரு 5 வகையான காய்கறிகள் வச்சுட்டு கொஞ்சமாக வாட்டர் மெலனும் வச்சுருக்கேன், ஒரு கிளாஸ் பால். இப்போ வந்து நம்ம 10-11 மணிக்காக குடிக்கிறதுக்கு நல்ல ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாமே இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் சும்மா வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். சுட சுட சாதம், தண்ணி சாம்பார், சிறுபருப்பு போட்டு தண்ணி சாம்பார், தொட்டுக்கிறதுக்கு வந்து சூப்பரான வெண்டைக்காய் பொரியல், கூடவே கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு. இது வந்து செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மத்தியானம் ஒரு 2 to 3 அந்த டைமில் குடிக்கிறதுக்காண்டி மோரும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.